பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இந்த செய்திக்கு நேராக உங்கள் இருதயத்தை திருப்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்று 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கின்றோம். இந்த ஆசா இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரிந்து சென்ற யூதாவினுடைய ராஜா. யூதயா தனியாகவும் இஸ்ரவேல் தனியாகவும் பிரிந்து போனது. சாலமன் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய குமாரனாகிய ரெகொபெயாம் நாட்களிலே இது நடந்தது. அவனுடைய மகன் அபியா, அவனுடைய மகன் இந்த ஆசா. ஆசா ஏற்கனவே அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த எத்தியோப்பியா என்ற நாட்டினுடைய திரளான சேனைகள் 8 லட்சம் போர் வீரர்கள் யூதாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்த பொழுது 4 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்க. யூதா மற்றும் பென்னியமீன் கோத்திரத்தில் யுத்தம் செய்கிற போர் வீரர்கள் இருந்தாங்க. 8 லட்சம் பேரை தேவன் மடங்கடித்து போட்டார். அவர்களை 4 லட்சம் வீரர்கள் துரத்தினார். அவருடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டு அநேக செல்வங்களை தங்களுடைய தேசத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த ராஜாவாகிய ஆசா இஸ்ரவேலிலே கர்த்தரே தேவன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவனை அவர் தனக்கு சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு ஜனங்களும் ஏற்றுக்கொண்டு அவரை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை அவர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்க தொடங்குங்கள். பிரச்சனைகளை பாராமல் நம்முடைய தேவன் யார் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். உங்களையும் என்னையும் படைத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் வல்லமை குறைந்து போகாமல் அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறதாக இன்றைக்கும் இருக்கிறது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் உங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணுகிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில் எதிராய் வருகின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். பிசாசனுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அவருடைய கைகளில், பொல்லாத மனுஷனுடைய கைகளில், மந்திரவாதிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன், எந்த ஒரு மனுஷனையும் நம்பி இருக்கவில்லை, நான் என் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். உங்களை எந்த ஒரு பொல்லாத மனுஷன் கையிலையும் ஒப்புக் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு தீங்கிற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு எதிராக எழும்பின அநேகரை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மடங்கடித்து போட்டார். எனக்கு விரோதமாய் கை நீட்டினவர்களை அவர் சந்தித்தார். ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது என்கிற ஒரு உணர்வை கொடுத்து அவர்களை மனம் திரும்ப செய்தார். ஊழியத்தின் பாதையிலே உற்சாகம் கொடுத்தார். இன்று வரையிலும் என் ஆண்டவர் அப்படியே என்னை நடத்தி வருகிறார். எவரும் தீங்கு இழைக்க விடமாட்டார். பொல்லாங்கான காரியங்களை செய்யும்படிக்கு பிசாசு ஏவுவார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் வந்தால், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும்
அவைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த இடத்துல மறுபடியும் இதே ஆசா ராஜாவுக்கு விரோதமாக பாஷா என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேலின் ராஜா அங்கே யுத்தம் பண்ண தீவிரிக்கின்றார். ஆசாவுக்கு விரோதமாக எழும்பி ஜனங்கள் யூதாவுக்கு வரக்கூடாது, எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ராமா என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தை அவன் கட்ட தொடங்கினான். இஸ்ரவேலுக்கும் யூதேயாவுக்கும் நடுவாக அந்த பட்டணத்தை கட்ட தொடங்கினான். அப்படி கட்ட தொடங்கும் பொழுது இந்த ஆசா என்கிற ராஜா தன்னுடைய தேசத்தினுடைய பணத்தை எல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் சீரியாவினுடைய ராஜாவினிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி, நீ பாஷா கூட எந்த விதமான உடன்படிக்கையும் செய்து கொள்ளாதே, அந்த ஏற்கனவே செய்து கொண்ட உடன்படிக்கை நீ முறித்து போடு, நீ எனக்கு உதவி செய் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். இங்கே நாம் அதை பார்க்க முடிகிறது. 3ஆம் வசனத்தில் நாம் அதை பார்க்கின்றோம். எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். அதே போல சீரியாவுடைய ராஜாவும் பென்னாதாத் என்று சொல்லக்கூடிய ராஜாவும் ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அங்கே ராமாவை கட்டாதபடிக்கு பாஷா விலகி ஓடினான் என்று சொல்லி பார்க்கின்றான். அந்த செங்கற்களை எடுத்து கொண்டு வந்து இதே ஆசா என்கிற ராஜா அநேக பட்டணங்களை கட்டினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8 லட்சம் போர் வீரர்களை கொண்டு வந்த எத்தியோப்பிய ராஜாவை ஆண்டவர் முறியடித்து போட்டார் என்று சொன்னால், இந்த நேரத்திலேயும் பாகாலை வணங்கி கொண்டிருந்த, விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த பாஷா என்கின்ற இஸ்ரவேலின் ராஜாவையும் தேவன் மடங்கடிப்பார் என்கிற விசுவாசம் இந்த ஆசாவுக்கு வரவில்லை. மனுஷருடைய உதவியை நாடி தேடுகின்றார். மனுஷரை நாம் பிரியப்படுத்த மனதாக இருக்கக்கூடாது. மனுஷருக்கா தேவனுக்கா நாங்கள் யாருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி பேதுரு கேட்கிறார். தேவனுக்கு தான் நாங்கள் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி வைராக்கியமாக நின்று பேசின பேதுருவை ஆண்டவர் அநேக இடங்களில் வல்லமை எடுத்து பயன்படுத்தினார். அவர்கள் மூலமாக பூரண கிருபை வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். என்றும் உங்களிடத்திலே தேவனுடைய பூரண கிருபை வெளிப்பட வேண்டுமானால் மனுஷருக்கென்று வாழாமல், மனுஷரை பிரியப்படுத்த வாழாமல், தேவனை பிரியப்படுத்தும்படி வாழுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றாய் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து அதன்படி நடவுங்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். அவரை விசுவாசித்து கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஏற்கனவே அவர் என்னை பல சூழ்நிலைகளிலேயும் காப்பாற்றியிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் வாழ்ந்து அவரை பற்றின விசுவாசத்திலே உறுதியாய் நடந்து கொண்டிருந்தால் நமக்கு விரோதமாக ஒரு தீங்கும் வராது. ஆனால் இந்த ஆசா என்கிற ராஜா முதலிலே அவர் விசுவாசத்தோடு இருக்கிறார். இரண்டாவதாக அவர் மனுஷிக காரியங்களை செய்ய தொடங்குகின்றார். தேவன் அதற்கு பின்பதாக ஆசாவுக்கு உதவி செய்யவில்லை. இங்கே இந்த அதிகாரத்தில் 2 நாளாகமம் 16 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அக்காலத்தில் ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் இடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரிய ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றார். ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக, அனானி மூலமாக இங்கே ஆசாவுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். 8வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாக இருந்தார்கள் அல்லவா. நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில்
அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே என்று சொல்லி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆரம்பத்திலே கொண்டிருந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவனாகி கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து அவர் உங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாதுகாத்து தப்புவித்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிசாசின் கையிலிருந்து, மனுஷருடைய கையிலிருந்து உங்களை விலக்கி பாதுகாத்து உங்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுத்து உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததை மறந்து போகாதிருங்கள். தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவராகிய தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வருகையின் காலம் வெகு சமீபம். எல் நீனோ எஃபெக்ட் உலகம் முழுவதையும் தாக்கி கொண்டிருக்கிறது. பயங்கரமான சூறாவளிகள், புயல்கள், மழை, வெள்ளம், சேதம். சீனாவிலே பயங்கரமான மழை, வெள்ள சேதம். இன்னைக்கு உலகத்தின் அநேக நாடுகளிலே பூமி அதிர்ச்சிகள். எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள். பூமி எங்கிலும் வாதைகளும் கொள்ளை நோய்களும் பெருகிக் கொண்டே போகிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் வியாதியின் கொடுமையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற கடைசி காலம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. முத்திரைகள் உடைக்கப்பட்டு இன்றைக்கு பூமியின் மேல், ஜனங்கள் மேல் ஆக்கினை தீர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிற கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போய்விடக்கூடாது. மனுஷகுமாரன் வரும்பொழுது இந்த உலகத்தில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரகசியமாய் அவர் வருகின்ற அந்த நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறத விட்டு விலகணும். என்னை அவர் காப்பாற்றுவார், அந்த பெரிய மனுஷன் காப்பாற்றுவார், அந்த அரசியல்வாதி காப்பாற்றுவார், அந்த அதிகாரி காப்பாற்றுவார் என்று சொல்லி மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உங்கள் சத்துருக்களும் உங்களுக்கு சிநேகிதராகும்படி செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கை வச்சிருந்தால், பரிசுத்த ஆவியின் உங்களை நடத்தும்படி உங்களை ஒப்புக் கொடுத்தால், பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தால், அவர் மனுஷர் கண்களில் தயவை கட்டளிடுவார். அதிகாரிகளின் கண்களிலே தயவை கட்டளிடுவார். உங்களுக்கு எதிரான எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்படும். தேவன் உங்களுக்கு பட்சமாக இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட மரண படுக்கையில் கிடந்தாலும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியே உங்களுக்கு வந்திருந்தாலும், மருத்துவர்கள் கைவிட்டிருந்தாலும், மனுஷர்கள் உங்களை கவனிக்காதபடி கைவிட்டிருந்தாலும், அன்பு செலுத்தாதபடிக்கு உங்களை விட்டு விலகி நின்றாலும், உங்களால் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு உங்களை கவனிக்காமல் இருந்தாலும், நன்றி இல்லாதவர்களாய் நடந்து கொண்டாலும், இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு சகலத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். தாவீது புலம்புகின்றார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், என் பிராணனை வாங்கியது அவர்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னோடு கூட இருந்தவனே எனக்கு விரோதியாய் மாறி என்னை கொல்ல வேண்டும் என்று இருக்கிறார் என்று சொல்லி தேவனிடத்தில் அங்கலாய்த்து புலம்புகின்றார். தேவனே என்னை காப்பாற்று, பொல்லாத மனுஷர்கள் கையில் என்னை ஒப்புக்கொடாதிரும் என்று சொல்லி அவன் புலம்புகின்றான். சங்கீதம் 40 அவருடைய விண்ணப்பம் அப்படியாக இருந்தது. சங்கீதம் 40 அவருடைய விண்ணப்பம் அப்படியாக இருந்தது. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். தாவீதுடைய விண்ணப்பத்தை கேட்டார். அவருடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டினார். தாவீதையோ சென்ற இடத்தில் எல்லாம் காப்பாற்றினார். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லி பார்க்கின்றான். பாவத்தை செய்த மனிதன் தான். உரியாவின் மனைவியை
பத்சேபாளை அவன் எடுத்துக்கொண்டான். வஞ்சகமாக எடுத்துக்கொண்ட ஒரு மனுஷன்தான். ஆனால் தன்னுடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு அவன் வாழ்வை பெற்றுக்கொண்டான். தேவன் அவனை தண்டித்தது உண்மைதான். ஆனாலும் அவனும் அவனுடைய கோத்திரமும் அழிந்து போகாதபடிக்கு தேவன் தாவீதை காப்பாற்றினார். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் தேவனை விசுவாசித்தான். பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும் என்று சொல்லி ஆண்டவராகி தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டான். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் பல சூழ்நிலைகளிலேயும் துக்கப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் இருப்பதே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். மனுஷருக்கு முன்பதாக பாவம் செய்து அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சரி, கிருபைகளை பெற்றிருந்தாலும் சரி, மனுஷருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்காமல் பாவங்கள் செய்து மீறுதல்களின் நிமித்தமாக அநேகரை காயப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மனம் திரும்புவோம். ஆண்டவரே, என்னை மன்னி. அவர் மன்னிக்க தயவுள்ள தேவனாய் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை அவர் எப்படியாகிலும் பரிசுத்தப்படுத்தணும்னு விரும்புகிறார். அவர்களை தன்னுடைய வல்லமையினால் நிரப்பி பலப்படுத்தி தன்னை போல மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை மறைத்து கொண்டு பிதாவாகிய தேவனோடு கூட நம்மை ஐக்கியம் கொள்ள வைக்க விரும்புகின்றார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வலது பார்ஷத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் நாட வேண்டும். அவர் நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லைகளில் எங்கிலும் சமாதானம் தருவார். நம்மை கொண்டு அநேகருடைய கட்டுகளை உடைத்து போடுவார். உங்கள் மூலமாக இயேசுவை கேள்விப்படுகிற அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைப்பார்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். பரலோக பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாம மகிமையடையும். மனுஷரை நாடி தேட நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி, மனுஷரை பிரியப்படுத்தும்படி நடந்து கொள்ளாதபடி, தேவனை பிரியப்படுத்துவோம், இயேசுவை பிரியப்படுத்துவோம். ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு கணவனையும் மனைவியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார், பரிசுத்தப்படுத்தினார். கவலையோடு வந்தார்கள். குழந்தை இல்லையே, இந்த வியாதி எங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் கொண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்தார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை கேட்டார். அந்த நோயினுடைய அடையாளம் கூட இல்லாதபடிக்கு செய்து பூரணமான விடுதலை கொடுத்து அவர்களை இன்றைக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மை மரணத்தின் கண்ணியில் இருந்து விடுவிக்க தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, தீராத வியாதியா, இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்காமல் போன பொழுதோ, பூமி எங்கிலும் உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் அதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மிகவும் வேதனைப்படுவார். ஆசா என்கிற ராஜாவுக்கு அதற்கு பின்பதாக எப்பொழுதும் இடைவிடாத யுத்தம் உண்டாகியிருந்தது. அதை நாம் இங்கே பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு யுத்தமும் இல்லை. அவரை விட்டு விலகும் பொழுது அநேக யுத்தங்கள் வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுது, இந்த போராட்டம் ஏன் வந்துச்சுதுன்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கலாம்.
அதற்கு காரணம் நாம் தான். தேவனாகி கர்த்தரை விசுவாசியாமல் போனதுதான் காரணம். மனுஷரை நம்பி ஓடி, மனுஷர் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அவர்களை நம்பி ஆண்டவரை விட்டுவிட்டது தான் காரணம். வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் மேல் உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் அவருக்கு பின் செல்லுவேன் என்று சொல்லி துயரத்தின் நேரங்களிலும் அவரை நோக்கி கூப்பிடும்படிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பும் கோட்டையும் அருணுமாக இருந்து, பலத்த துருகமாக இருந்து, கேடகமாக இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். மனுஷர் கூட நம்மை கைவிட்டு விலகி போவாங்க. நீங்கள் நேசித்த உங்கள் பிள்ளைகள் கூட உங்களை கைவிடுவாங்க. உங்களால் அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்ட நண்பர்கள் கூட உங்களுக்கு துரோகம் செய்து விலகி செல்லலாம். பணத்துக்காக எதை வேணாலும் செய்கிற உலகம் உங்களை அழிக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக எந்த லிமிட்டுக்கும் போவாங்க. மந்திரங்கள் செய்வாங்க, சூனியங்கள் செய்வாங்க. இவர்களுக்காக நீங்கள் ஓடின நாட்கள் போதும். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற இருதயம் உங்களுக்கு இன்று முதல் வருவதாக. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் தகப்பனை உம்முடைய சத்தியத்தை நாங்கள் தியானித்தோம். ஆசாவினுடைய கடைசி நாட்களிலே அவன் கால்களிலே புண்கள் வந்து மிகுந்த வலி வேதனையோடு அவன் மரித்து போனான். ஆரம்ப நாட்களிலே விசுவாசத்தோடு இருந்தான் அப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தையை சொன்ன அனானியை அவன் உதாசீனப்படுத்தி அவனை சிறையில் அடைத்து போட்டான். கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த ஊழியக்காரனை அசட்டை செய்தான். இன்றைக்கும் கூட தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய ஊழியக்காரங்களை அசட்டையாக எண்ணாதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளை மீறி நடக்காதபடிக்கு, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த விசுவாசத்தில், ஆரம்பத்தில் இருந்த அதே நம்பிக்கையில், விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படி விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் அவர்களுடைய இருதயத்தில் மிகுந்த ஒரு வைராக்கியம் உள்ள விசுவாசத்தை கொடுங்க, ஆசீர்வதி. ஒருவேளை அவருடைய மீறுதலை நிமித்தம் மனுஷரை நம்பி, மருத்துவரை நம்பி, இன்றைக்கு தங்களுடைய பணத்தை நம்பி, தங்களுடைய சுய ஞானத்தை நம்பி, ஆலோசனைக்காரருடைய ஆலோசனை நம்பி ஒருவேளை உம்மை கனப்படுத்தாமல் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபிக்காமல் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை மீறி நடந்திருந்தால் ஒரு விஷயம் அவர்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் விசுவாசத்தை இழந்து நிற்கிற, நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே மரண படுக்கையில் இருக்கிற அநேகரை சந்திக்கிறார். மரண நாள் உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவின் கரம் உங்களுக்கு நேராய் நீட்டப்படுகிறதை நான் பார்க்கின்றேன். நோவாவையும் அவனுடைய பிள்ளைகளையும் காப்பாற்றினவர், குடும்பத்தை காப்பாற்றினவர், இதோ உங்களையும் கல்வாரி பேழை என்று சொல்லக்கூடிய தழும்புகளுக்குள் வைத்து உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உள்ளம் கையில் வரைந்திருக்கிறார். நீங்கள் கர்த்தராலே பாதுகாக்கப்பட்டவர்கள். அவருடைய கண்கள் உங்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இப்பொழுதும் கிரியை செய்கிறார். உண்மையாய் ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் இயேசுவினுடைய கரம் வைக்கப்படுகிறது. என் தேவனாகி கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதும் அநேகர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகம் அநேகர் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. அக்கினியின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் வெட்கப்பட்டு போகிறான். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஒரு விடுதலை வருகிறது, ஆசீர்வாதம் உண்டாகிறது. என் தேவன் அப்படியே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் செய்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஆசா ராஜா உம்மை விட்டு விலகி போன அதே சூழ்நிலைகளிலே காணப்பட்டாலும் இன்று முதலுமே உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம் என்று தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தொட்டு பலப்படுத்துங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். என் வாழ்க்கையில் எது எடுத்தாலும் தடையாக இருக்கிறதே, பிசாசானவன் எந்த ஒரு வழியிலாகிலும் வந்து என்னை வேதனைப்படுத்துகிறான், பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லி இயலாமை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. பலன் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க.
உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, என்னை தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். God bless you. பூமியின் கொடிகளே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே கம்பீரமாய் பாடுங்கள். அவரது நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். பூமியின் கொடிகளே கம்பீரமாய் பாடுங்கள். உமது கிரியைகள் பயங்கரமானது, உம்முடைய மகத்துவமோ வல்லமையானது. உமது கிரியைகள் பயங்கரமானது, உம்முடைய மகத்துவமோ வல்லமையானது. தேவனின் சத்துருக்கள் அடங்குவாரேன், ஏச்சகம் பேசி அடங்குவாரேன். பூமியின் கொடிகளே தம்முடைய வல்லமையால் அரசாட்சி செய்கிறார். அவரது புயங்களால் ராஜரீகம் பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையால் அரசாட்சி செய்கிறார். அவரது புயங்களால் ராஜரீகம் பண்ணுகிறார். சாத்தானின் சேனை ஜெயித்திட்டாரே, மரணத்தை மரணத்தால் வென்றாரே. பூமியின் கொடிகளே பாசத்தின் கரங்களால் அணைத்துக் கொள்கிறார். பாவியை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கிறார். பாசத்தின் கரங்களால் அணைத்துக் கொள்கிறார். பாவியை ஒரு நாளும் வெறுத்து ஒதுக்கிறார். பரிசுத்த கரங்களால் மீட்டவரேன், அவரை என்றும் ஆடிடுவேன். பூமியின் கொடிகளே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் கொடிகளே கம்பீரமாய் பாடுங்கள். அவரது நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். பூமியின் கொடிகளே
கம்பீரமாய்